அஸ்ஸலாமு அலைக்கும் ஜி. இன்றைக்கி அந்த நேற்று ஒரு பிரச்சனை முடித்து சால்வ் பண்ணி அனுப்பிச்சி விட்டோம். இன்றைக்கி இன்றைக்கி 19 பேர் மதினால அதே பிரச்சனை. ரிட்டன் டிக்கெட்டு போடாமல் உட்காந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்துருக்காங்க. இப்போ ஹாஜிங்களை ரூம் விட்டு வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. எல்லோரும் இங்கே இருக்கிறாங்க. ஹஜ்ஜோடைய பேர் ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸ் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. ஏன்னா இது இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் நாளைக்கு நல்லா உம்ரா பண்ணுறவங்களுக்கும் பேர் கெட்டு போவோம். இதனால் நம்ம கவர்மெண்ட்டில் ரொம்ப இஷ்யூ ஆகும். இப்போயே எம்பாசியில் இது ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2வது கேஸ் ஒரே நாளில். அதனால் இப்போது அது விஷயமா இந்த ஹாஜிமா பேசுகிறாங்க. என்னன்னு கேளுங்க. பேசுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் அல் ஹஜ் உம்ரா சர்வீஸ் அந்த ஒரு உம்ரா சர்வீஸ் கிட்ட நாங்கள் நவம்பர் மாதமே காண்டாக்ட் பண்ணி அவங்க 70,000ன்ற பேக்கேஜில் பாஷான்றவர் எங்களுக்கு இந்த 19 பேர் சேர்ந்த குரூப்பை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இதில் 16 பேர் அடல்ட்ஸு, 3 குழந்தைங்க. அதில் 12 பேருக்கு மேலே வயசானவங்க, ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் உடம்பு சரியில்லாமல் பல பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த குரூப்பில் இருக்கிறோம். இதில் அவர் டிசம்பர் 18ஆம் தேதி எங்களுக்கு இந்த உம்ரா பேக்கேஜை கொண்டு வர்றதா முன்னாடியே சொல்லி வச்சுருந்தார். 18ஆம் தேதி எல்லாரும் வெவ்வேறு ஊரில் இந்த காரைக்குடி, பாண்டிச்சேரி, அந்த மாதிரி வடலூர், நெய்வேலி, அந்த மாதிரி நிறைய ஊர்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. 17ஆம் தேதி நைட்டு சொல்கிறாரு, டிக்கெட்டு நான் போடலை அப்படின்ட்டு. வர்ற டிக்கெட்டை மெக்காவுக்கு வர்ற உம்ராவோட ஸ்டார்டிங் டிக்கெட்டே போடலைன்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் அவங்கள திரும்பவும் நம்பி வெயிட் பண்ணோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திரும்பவும் 19ஆம் தேதிக்கு காலையில் டிக்கெட் போட்டு தரேன்னாங்க. 18ஆம் தேதி வரை டிக்கெட் வரல. நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே சேர்ந்து போய் நைட்டு போய் உட்காந்து டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணோம். அது வரை அவர்கிட்ட எந்த ஆப்ஷனுமே கிடையாது. நைட்டு 3 மணி வரைக்கும் நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், எங்களுக்கு போய் தான் ஆகணும், இத்தனை பேர் இருக்கிறோம், எல்லாரும் கிளம்பி வந்தாச்சு, இப்போ கேன்சல் பண்ண முடியாதுன்ட்டு. அதனால எக்ஸ்ட்ரா அவர் ஏற்கனவே சொன்ன பேக்கேஜ் 70,000 எக்ஸ்ட்ரா ஒரு ஆளுக்கு 13,000 போட்டு மொத்தம் 83,000 பேக்கேஜில் 19ஆம் தேதி காலையில் மெக்காவுக்கு உம்ராவுக்கு சர்வீஸ்க்கு வந்துட்டோம். வந்ததுலேருந்து எங்கள் கூட யாருமே வரல, எந்த ஹாஜிஸ் யாருமே வரலை, கூட யாருமே வரவும் இல்லை. 3 குரூப்பாகவும் பிரித்து விட்டாங்க எங்களை. நாங்கள் ஒரே ஃப்ளைட்டில் இந்த 19 பேரும் வரல. 3 குரூப்பு வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு நேரத்தில் எல்லாருமே கிளம்பி இங்கே சேர்ந்தோம். வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா மெக்கா ரூமுமே ரொம்ப தள்ளி போட்டு வயசானவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இங்கே வந்ததுலேருந்து ஒருத்தவங்க யாருன்னே தெரியல, அவங்க தான் நாங்கள் பொறுப்பேற்று பண்ணுறோன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சாப்பாடு, ரூமு எல்லாமே எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. பாதியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மெக்காவில் இருக்கும்போதே பாதி நாளில் சாப்பாடு தர முடியாது. ஏன்னா அந்த பாஷான்றவர் இவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கல, எங்களுக்கு பேமெண்ட் வரல, அதனால நாங்கள் சாப்பாடு கொடுக்க முடியாதுனாங்க. திரும்பவும் நாங்கள் அந்த பாஷா அவர்கிட்டயே பேசி, இல்லை நான் பார்த்துக்கிறேன், அவங்க எல்லாமே பண்ணிடுவாங்க, நீங்கள் அவருக்கு கொடுக்க பேச வேணாம், நான் அவங்களுக்கு எல்லாமே பண்ணி தரேன்னு டெய்லியுமே சொல்லிட்டு இருந்தார். நாங்கள் அங்கே ரிட்டர்ன் ஃப்ளைட்டு ஸ்டார்டிங் ஃப்ளைட்டு போட்டு வந்ததுலேருந்தே ரிட்டர்ன் ஃப்ளைட்டோட டீட்டெயில் கேட்க ஆரம்பித்தோம். இந்தா போட்டுறேன், நீங்கள் அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க, நீங்கள் நல்லபடியாக உம்ரா செய்யுங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கையான வார்த்தைகள் தான் பேசிக்கிட்டு இருந்தார். மெக்காலையும் பார்த்தா நாங்கள் ஒரு நாள் முன்னாடியே கிளம்ப வேண்டியது, அதுவுமே டிலே பண்ணி மதினால ரூம் இல்லை, காசு கொடுக்கல அப்படின்ட்டு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவும் தங்க வச்சுட்டாரு அங்கேயே. அங்கேருந்து இங்கே பஸ்ஸில் எல்லாருமே உடம்பு ரொம்ப சரியில்லாதவங்க தான் எல்லாருமே. வயசானவங்களை கூட்டிட்டு நாங்கள் மதினாக்கு வந்தோம். மதினாலேயும் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தள்ளி ரூம். இங்கே எந்த பஸ் ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. ஒரே ஒரு டைத்துக்கு மட்டும்தான் பஸ்ஸு தொழுவதுக்கு முன்னாடி போகுது, ரிட்டர்னுக்கும் எந்த பஸ்ஸுமே கிடையாது. இங்கே அந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு கூட யாருமே ஆளே கிடையாது. இங்கே யாருக்கிட்ட நாங்கள் போய் கேட்கறது எதுனே தெரியாது. 2 நாள் 3 நாள் சாப்பாடு வந்துச்சு. நாங்கள் 1ஆம் தேதி திரும்ப ரிட்டர்ன் போய் போட வேண்டியது. டெய்லியுமே அவர்கிட்ட 5 தடவைக்கு மேலே நாங்கள் கேட்டுட்டு தான் இருப்போம், ரிட்டர்ன் டிக்கெட் என்னாச்சுன்னு. அவர் இந்த வந்துருச்சு, நாளைக்கு வந்துடும், இன்னைக்கு வந்துடும், இந்த நைட்டுக்கு வந்துடும், இன்னும் 1 மணி நேரத்தில் வந்துடும்ன்ற நம்பிக்கை வார்த்தை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கடைசியில் 1ஆம் தேதியுமே எங்களுக்கு டிக்கெட்டு போட்டு தரல. கேட்டா நான் இன்னும் 1 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, திரும்ப அங்க என்ன சொன்னாரோ அதையே இன்னும் 1 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இதுக்கு இடையில இங்க வந்திருந்தவர்கள் ஒரு பெரியவருக்கு ரொம்ப முடியாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் போட்டிருக்கு. அவருக்கு ஐசியூல அவர் இருக்காரு. அவங்கள டைரக்டா ஃபிளைட் டிக்கெட் வந்தா மட்டும்தான் டைரக்டா ஃபிளைட்டுக்கு அனுப்புவோன்றத சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டல் மூலியமாவே. அப்படி இருந்தும் நாங்க டிக்கெட் கேட்டுக்கிட்டு இருக்கோம், இன்னமும் தரல. இப்போ 2 நாளுக்கு முன்னாடியில இருந்து நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரூமும் சாப்பாடும் எங்களுக்கு யாருமே கொடுக்கல. இங்கே ரூம் இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை காசு எங்களுக்கு வரல, நீங்கள் வெக்கேட் பண்ணணுன்ட்டாங்க. சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்டும் யாரும் எங்களுக்கு பார்க்கல.
நாங்க தான் இப்ப கை காசு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி எல்லாரும் ரூமுக்கு போட்டு சாப்பாடு செலவையும் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இவங்க எம்பசி எம்பசி மூலியமா நம்ம இந்தியா எம்பசி மூலியமா அஸ்ரப் பாய்க்கு நம்ம கான்டாக்ட் கொடுத்து இப்ப அஸ்ரப் பாய் எங்களை வந்து பார்க்க வந்திருக்காங்க. இது சம்பந்தமா எல்லா உதவியும் செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷால்லா சவுதியோட தமிழ் சங்கமும் எங்களுக்கு இதுல இணைஞ்சு நல்ல முடிவு கொடுத்து நாங்க நல்ல முறையில ஊர் போகிறதுக்கு எங்களுக்கு ரிட்டர்ன் டிக்கெட்டை போட்டு அந்த சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணிதான் ஆகணும். எங்களை பண்ண மாதிரி எத்தனையோ வயசானவங்க பண்ணிருக்கோம். நாங்க கொஞ்சம் படிச்சிருக்கோம், படிக்காதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறாப்புல இந்த மாதிரி உம்ரா சர்வீஸை நம்பி யாரும் ஏமாந்துராம இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க நாங்க தாழ்மையோட கேட்டுக்கிறோம். எல்லாரும் எங்களுக்கு உதவி செய்து நல்ல முறையில இந்தியா செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.